ட்ரெடிஷ்னலா பண்ற இட்லி பொடி செய்ய போறோம். அதாவது 40, 50 இயர்ஸ் முன்னாடி எப்படி எந்த மிக்ஸிங்கும் இல்லாம ஹெல்த்திக்காக கொள்ளு சேர்க்கறது, ஃப்ளக்ஸ் சீட் சேர்க்கறது, அந்த மாதிரி எதுவும் போடாம பியூரா வந்து உளுந்துல பண்ற இட்லி பொடி இது. இது வந்து 200 கிராம் உருத் தால் இது. வரமிளகா. இதுல வந்து நீங்க இப்ப பிகினர்ஸ்க்குலாம் வந்து எப்படி கரெக்ட்டா மிளகா வந்து போட்டுக்கலான்னா, இப்போ இதுல 2 ஒரே அளவான கப்பு தான் அது. இது ஒரு ஒரு ஃபுல் ஆஃப் உருத் தால் எடுத்திருக்கோம். இதுல 1/2 போர்ஷன் வந்து மிளகா எடுத்துக்கணும். வரமிளகா எடுத்துக்கணும். இத பாருங்க 1/2 தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெஷர்மென்ட் கரெக்ட்டா வரும். அடுத்தது பெருங்காயம். பெருங்காயம் இது 15 கிராம் பெருங்காயம். அ இது உப்பு 5 கிராம் உப்பு இது. இப்போ இந்த உளுந்து வறுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பொடி பண்ண போறோம்னு தெரிஞ்சா, அன்னைக்கு காய வச்சுக்கலாம். இல்ல அது முடியலன்னா கூட ஓகே. அப்படியே வறுத்துக்கலாம். இது என்ன பண்ணலான்னா, இது வந்து கொஞ்சம் டஸ்ட்டோட இருக்கும் இல்லையா? கழுவவும் முடியாது. ஏன்னா பொடி ட்ரை ஐட்டம் பண்ண போறோன்றதால. அதனால என்ன பண்ணுவோம், இந்த மிளகா எடுத்துட்டு, இத மேலலாம் இப்படி துடைச்சுப்போம் நல்லா. ஸோ டஸ்ட் எல்லாம் போயிடும். இது மாதிரி கொஞ்சமா பண்ணும்போது மினிட்ல இத கிளீன் பண்ணிடலாம். இத கிளீன் பண்ணிட்டு ஒண்ணு ஒண்ணா கிளீன் பண்ணி இப்படி வச்சுப்போம். ஆல்ரெடி இத நான் கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கேன். டிஷ்யூ பேப்பர்ல இல்ல காட்டன் கிளாத்ல எதுலயாவது ஒண்ணுல போட்டு கிளீன் பண்ணிக்கலாம். நெறைய இருந்ததுன்னா, நீங்க அப்படியே காட்டன் கிளாத்ல ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி கூட வைப் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம் வரமிளகாவ. ஸோ இப்ப லைட் பண்ணிட்டு அ செய்யலாம். ஆயில் விட்டுப்போம். 3, 4 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுப்போம். ஃபுல்லா அப்படியே போட்டுறலாம். இத வறுக்கும்போது கடலெண்ணெய் என்ன அளவு போட்டு வறுக்கலான்னா, இப்படி எடுத்து பார்த்தோம்னா, நல்லா உளுந்து மேல கோட் ஆகியிருக்கணும். ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம வறுத்துப்போம் இத. அப்பதான் வந்து உள்ளெல்லாம் பருப்பு அ வறுபடும். ஃப்ளேவரு, டேஸ்ட் எல்லாம் நல்லா வரும். என்ன கண்ணா? அந்த 11th ஃப்ளோர் ஜோக் சொல்லணுமா? சுபிக்கு தெரியும்ல. சரி சொல்றேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. சம் இஷ்யூல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவனோட அபார்ட்மெண்ட் வந்து பெரிய அபார்ட்மெண்ட்டு. 11th ஃப்ளோர்ல டெர்ரஸ் இருக்கும். இவர் இருக்கிறது 4th ஃப்ளோரு. இவன் என்ன பண்ணுவான், சரி அப்ப போயிட்டு சூசைட் பண்ணிக்கணும். இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் போய் 11th ஃப்ளோருக்கு போயிடுவான். சூசைட் பண்ணிப்பான். அப்ப வந்து 4th ஃப்ளோர் விழுந்துட்டு வரும்போது 4th ஃப்ளோர்ல அவங்க ஒய்ஃப் வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லியிருப்பான் அவன் ஒய்ஃபை பார்த்து ஹஸ்பண்ட், தெரியல, யோசிச்சு சொல்லு, எனக்கு சேர்த்து சமைக்காதன்னு சொல்லியிருப்பான். இன்னும்னா ஆஹா, இதை நான் பண்ணணும் இப்போ. இது இப்போ 75% வறுபட்டுருச்சு. இதுல என்ன பண்ணுவோம், இப்போ பெருங்காயம் போட்டா போதும். இப்போ போட்டுக்கலாம். அதை மிளகாவும் இப்ப போட்டுக்கலாம். இது வந்து இந்த ஹீட்டுல மிளகா வறுபட்டா போதும். பிளைனா அப்படியே வறுத்தோம்னா கருகிடும். அப்புறம் மிளகா பொடி கலர் வந்து ரெட்டிஷா இல்லாம இருக்கும். அதனால இந்த ஹீட்டுல இதை வறுபட்டா போதும். இந்த சால்ட்டையும் போட்டுப்போம். இந்த சால்ட் வந்து போடுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இதை ஹீட்டுல படுற மாதிரி வறுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தோஷம் படாது. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு தேவையான உப்பை வந்து வறுத்தே வச்சுப்பாங்க. நல்லதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சாஸ்திரம் பார்க்குறவங்க அதெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இது வறுபட்டுருச்சு. நிறுத்திடலாம், ஆறட்டும். அதே மாதிரி உப்பை வந்து கையால தான் அப்படி எடுத்து இப்படி போடணும்னு சொல்லுவாங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மகாலட்சுமி வந்து மரியாதையா தொட்டு இப்படி எடுத்து இப்படி போடணும். அது நல்லதும் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த நெகட்டிவ் வைப் எல்லாம் வந்து போயிடும் இந்த மாதிரி வறுத்து உப்பை போடுறதால அப்படின்வாங்க.
ஸோ நாமளும் அதே மாதிரி போட்டாச்சு. சரி, இது ஆறட்டும், கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த கலர் வந்திருக்கு. நல்லா பிரைட்டா தான் இருக்கு. இப்போ கிரைண்ட் பண்ணும்போது என்னன்னா, இந்த ட்ரையோட பிளேடு போட்டுக்கோங்க மிக்ஸிக்கு. அப்போ வந்து ஈவனா பவுடர் ஆகும். அ நான் ரெகுலர் இது ஃப்ளாட் பிளேடு போட்டீங்கன்னா, அதில வந்து கீழ பவுடர் ஆயிடும். மேல வந்து கொர கொரன்னு இருக்கும். இதுனா நடுவுல ஒரு டைம் கிண்டி விட்டுட்டீங்கன்னா, ஈவனா இருக்கும். ஸோ ட்ரை பிளேடு போட்டுக்கோங்க. லாங் ஸ்பூன் வச்சு கிண்டிக்கலாம். இந்த கலர் தான் வந்து வந்திருக்கு. நல்லா பிரைட்டா இருக்கு. இப்போ இந்த பொடியில நான் ஆயில் விட்டு காட்டுறேன். என்ன கலர் வந்திருக்குன்னு தெரியும். இதோ இந்த கலர் வந்திருக்கு. ரெட்டிஷ்ஷா தான் இருக்கு. இது வந்து மீடியம் காரம் தான். இன்னும் கொஞ்சம் காரமா வச்சா இன்னுமே பிரைட்டா வரும். ஸோ இந்த கலர் அச்சீவ் ஆயிருக்கு. இத செய்து பார்த்துட்டு நல்லா பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.